தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்கள், இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் ராகு. அப்போ என்னுடைய தைரியம் வேறு லெவலில் இருக்கும், என்னோட கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போகணும்னு நான் முயற்சி செஞ்சுருந்தேன். இந்த காலகட்டம் வெளிநாடு போகிறதுக்கான அத்துணை பிராப்தமும் இருக்குது. இது எல்லாமே ப்ளஸ். மைனஸ் ஏதாவது இருக்கா? சாலிடாக இருக்குங்க. இது முயற்சி ஸ்தானமோ அப்படின்றதுனால நம்ம வந்து பாருங்கள், நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு முயற்சியை கிளிங் பண்ணிவிட்டு அதிலேயே நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவோம், வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுவோம், நேரத்தை வேஸ்ட் பண்ணுவோம், பொருளை வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. புரியலையேம்மா அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வயசு பிள்ளைங்களா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நமக்கு ஒத்தே வராத ஒரு காதல். அந்த காதல் தான், அந்த பொண்ணு தான் என்னோடய வாழ்க்கை, அந்த பொண்ணுக்காக தான் நான் வாழறேன். அந்த பொண்ணு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். எனக்கு எங்கள் அம்மா வேணாம், எங்கள் அப்பா வேணாம், உறவு வேணாம், சொந்தம் வேணாம், பந்தம் வேணாம், அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. நியாயமானது. லவ், உண்மையான லவ் வந்து அக்செப்டபிள் தான். ஆனால் தப்பான ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அவங்க தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்கள் கெடுத்துக்குவீங்க. இதில் கவனம் அப்படின்றது வேணும். இப்போ மத்தியம வயசு பர்சனாலிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுய தொழில் செய்யறதுக்கான பிராப்தமே இருக்காது. அடிமை தொழில் செய்யறதுக்கான பிராப்தம் தான் இருக்கும். இருந்தாலும் அதை நிறைய ஜோதிடர்களையும் பார்த்துருப்பாங்க, அவங்களும் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் சுய தொழில் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ராப் ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. தம்பி தங்கச்சி இருக்காங்க, என் தம்பி தாம்மா என்னோட பையன், அவனை நம்பி தாம்மா என்னுடைய மொத்த ஸ்தாபனத்தையும் நான் ஒப்படைச்சிருக்கேன். ஒப்படைக்கிறது தப்பு இல்லை. கவனம் அப்படின்றது உங்களோட பார்வை, உங்களோட தலையீடு அப்படின்றது அந்த தொழிலில் தேவை. இல்லைன்னா என்ன ஆகும்? தம்பியே முழுசும் ஏமாறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை தம்பி வியாபாரத்தை சரியாக வந்து செய்ய தெரியாமல் ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை சூப்பராக வியாபாரம் செய்கிறாரு, காசு அவர் தனியாக பதுக்கி வச்சுக்கிறாரு, இந்த மாதிரி வாய்ப்பும் உண்டு. ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், அதுக்கும் மேலே சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். 4ஆம் பாவத்தில் சனி, அர்த்தாஷ்டம சனியோடு செவ்வாயும் இருக்கார். எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியத்தில் கவனம் வேணுமா. பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க, பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின கடனுக்கே எங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா, கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு இனிமேல் பட்டு கடன் அப்படின்றது வாங்காதீங்க. அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். 6ஆம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகிறாரு. குருவோட பார்வை சனி மேலே படும்போது உங்களுக்கு கடனை வந்து பார்த்திங்கன்னா அடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் ஏற்படும். ஸோ கவலைப்பட வேண்டாம். அம்மானோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, உங்களோட ஆரோக்கியத்துலேயும் கவனம் தேவைம்மா. புரியுதுங்களா? அதுக்கடுத்து குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக இருங்க. வேலை செய்கிறதுல குட்டி குட்டி குழப்பங்கள், குட்டி குட்டி பிரச்சனைகள், குட்டி குட்டி பஞ்சாயத்துகள், என்ன வேலை செஞ்சாலும் எங்கள் ஹையர் அஃபிஷியல் என்னை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னாலும் பரவாயில்லை. எவ்வளோ நாள் டார்கெட் பண்ண போகிறோம்? 6ஆம் மாதத்துக்கு மேலே அந்த டார்கெட் அப்படின்றது மாறிடும். கவலைப்பட வேண்டாம். சமுதாயத்தில் பெருசாக மரியாதை இல்லைம்மா, பெருசாக மதிப்பு இல்லைம்மா, நான் என்ன நல்லவளாக இருந்தாலும் தப்பானவங்களுக்கு ஏகப்பட்ட மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது, நாங்கள் எவ்வளோ நல்லவங்க. உண்மைதான். தனுசு உபயராசி, குருனோட ராசி. என்னோட அறிவு முழுசும் யார் கேட்டாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒளிவு மறைவு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆசானாக இருப்பேன். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தான். இவங்களால் வாழறவங்க நிறைய பேர், வாழ்ந்தவங்க நிறைய பேர். ஆனால் இவங்க வாழறதுக்கு யாருமே சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. முக்கியமாக நம்ம இவங்க இருக்கிற இடத்துல எதிர் வீடு, பக்கத்து வீடு, 2வது தெரு, 3வது தெரு எல்லாருமே இவங்க மரியாதை கொடுத்தாலும், இவங்க மேலே மரியாதையை வந்து அவங்க வந்து பாவிச்சாலும், இவங்களுக்கு அதிகப்படியான மரியாதை கொடுத்தாலும், வீட்டில் இருக்கவங்க யாரும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. என்னத்தை பெருசாக அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பிஹேவியர்லாம் இருக்கும். லெட் இட் பி. நம்ம வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இந்த ஒரு மாதம் அமைதியாக இருங்க. அடுத்த மாதம் மாற்றங்கள் நிறைய உண்டுமா, சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னும் போது, சனியோட செவ்வாய் அப்படின் போது நான் முன்ன சொன்ன மாதிரி மருத்துவ செலவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மருத்துவ செலவு வருது. மருத்துவ செலவுனால உடலில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு இருக்கதாம்மா செஞ்சிச்சு, இருந்தாலும் உடம்பு வந்து முதல்ல இருந்ததை விட இப்போ பரவாயில்லைம்மா. எனக்கு டயபெட்டிக் அன்கண்ட்ரோல்டாக இருந்துச்சு, 4 நாள் போன ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன, கண்ட்ரோல் பண்ணி அமைச்சிருக்காங்கம்மா அப்படின்னு அதில் ஒரு விரயத்துலேயும் ஒரு நல்லது அப்படின்றது இருக்கும். புரியுதுங்களா? 5ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும், புத் ஆதித்ய யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகுது. அப்போ உங்கள் குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த மனக்கவலை, மனக்கசப்பு, மனக்குழப்பம் எல்லாமே ஓரளவுக்கு மாறிடுமா. கவலைப்பட வேண்டாம். உங்களோட புத்திசாலித்தனத்தினால குழந்தைங்களோட பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, சார்ட் அவுட்டும் பண்ணிடுவீங்க. சூப்பர். 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்ரன். கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை வாழறதுக்கு சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா சம் சார்ட் ஆஃப் ஹெல்ப் அப்படின்றது செய்வார். புரியுதுங்களா? அந்த பெண்களால் ஆதாயம், லோன் அப்ளை பண்ணியிருக்கோமா, ஆஃபீஸில் லோன் வந்துருச்சுன்னா தனிநபர் கடன்லாம் அடைக்கலான்னு பார்க்குறேன்.
இவ்வளோ நாள் வரைக்கும் ஹையர் அஃபிஷியல் ஆண் ஆள் இருந்தால் பெருசாக எனக்கு சேங்ஷனே பண்ணல. இப்போது ஒரு அம்மா வந்திருக்கு, அந்த அம்மா சேங்ஷன் பண்ணுமா தெரில, அந்த அம்மா சேங்ஷன் பண்ணும். புரியுதுங்களா? பெண்களால் ஆதாயம் இல்லை. நீங்கள் பெண்கள் இருக்கீங்க, எதிர் வீட்டுக்கார அக்கா வந்து நான் இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை இருக்கேங்க்கா, கை மாற்றா கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்க்கா, நான் கடன் அடைப்பேன், அதுக்கு நம்ம கொடுக்குறேன், கம்மி வட்டி கொடுக்குறது. இந்த மாதிரி பெண்களால் ஆதாயம், பெண்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடனை அடைக்கக்கூடிய பிராப்தம், அதே மாதிரி பெண்களோட சப்போர்ட்னால ஒரு நோயிலேருந்து வெளியே வரக்கூடிய பிராப்தம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. தனுசு ராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டாம். 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் குரு, உங்கள் ராசி அதிபன் கலத்திரஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கா. அப்போ நிறைய இளம் வயசு தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண பிராப்தம் அப்படின்றது கூடி வரும். நாங்கள் லவ்வில் இருக்கோங்க, ரிலேஷன்ஷிப் இருக்கோம், குரு பகவான் பெருசாக அதெல்லாம் கெடுக்கலாம் மாட்டார். ஓகேங்களா? கவலைப்பட வேண்டாம். அம்மா திருமணம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முறிஞ்சு போச்சுமா, புதுசாக 2வது திருமணத்துக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. கணவன் மனைவி ஒன்றா தான் இருக்கும், பெருசாக அந்யோன்யம் இல்லை. இந்த காலகட்டம் 4 பேர் வருவாங்க, என்னப்பா நீ கொஞ்சம் விட்டு கொடு, அவங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், குழந்தைங்களுக்காக வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யம் அப்படின்னு வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் கேத்து இருக்காம்மா. உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் ஒரு இடைவெளியாக தான் இருக்கும். அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பானோட சப்போர்ட்னால வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன், முக்கியமாக அக்கல்ட் சயின்ஸ், மருத்துவம், ரிசர்ச் இதெல்லாம் படிக்கிற பிள்ளைங்க வெளிநாடு போகிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா. இது உங்களோட பிளானட்ரி பொசிஷன். அப்படியே பிற்பகுதி அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா 4ஆம் பாவத்தில் இருக்க செவ்வாய் 5ஆம் பாவத்துக்கு போய்டும். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் போய்டும். குழந்தைங்க நம்ம கூட சண்டையிடுறது அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். குழந்தைங்களுக்கும் நமக்கும் ஒரு விதமான மன உளைச்சல் பிரச்சனை. நம்ம ஒன்று சொல்ல, குழந்தைங்க 2 சொல்ல, நம்ம 2 சொல்ல, குழந்தைங்க 4 சொல்ல, ஆக மொத்தம் நம்மளோட ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றது அடமெண்ட்டாக தொடங்கும். குழந்தைங்க நம்மக்கிட்ட அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணக்கூடிய காலகட்டம். அமைதியாக இருங்க. பெருசாக குழந்தைங்கள திட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்வழிப்படுத்துகிறேன், சண்டை போட்டு நல்வழிப்படுத்துகிறேன், இந்த வேலையை இறக்கட்டிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தில் போவார். அப்போ அப்பானோட சப்போர்ட்னால கடனை அடைக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட மாமனாரனுடைய சப்போர்ட்னால ஏன்பா இவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டு ஓடியாடுற, நான் கொஞ்சம் காசு தரேன்ப்பா, நீ அதை வச்சு கடன் அடை, என் பொண்ணும் சந்தோஷமாக இருப்பா, நீயும் சந்தோஷமாக இருப்பா, இப்படின்னு மாமனார் சொல்லக்கூடிய பிராப்தம். இதனாலேயும் கடன் அடைக்கக்கூடிய ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. அட் த சேம் டைம் அப்பானோட ஆரோக்கியத்தில் மாமனாரோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை. அவங்களுக்கு மருத்துவ செலவு, உடல் சார்ந்த உபாதைகள், முக்கியமாக உடல் சார்ந்த உபாதைகள்னால் இருதயம் சார்ந்த பிரச்சனை, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் வர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டுங்க. நிறைய இல்லை, ஜஸ்ட் ஒரு 10% சொல்லிக்கலாம். கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் என்ன பண்ணுவான், இது வரைக்கும் திருமணமே வரலையா, நல்ல வசதியான வீட்டு பொண்ணு, அழகான பொண்ணு திருமண வரன் கூடி வரும். அவங்கள திருமணம் பண்ணிக்கிறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு. காதல் வரும், லவ் வரும், ரிலேஷன்ஷிப் வரும். அதுக்கப்புறம் 6ஆம் பாவத்தில் சூரியனோட புதனும் இருக்கா. அந்த புத்தி ஆதித்ய யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகுது. உன்னோட புத்திசாலித்தனத்தில் நீ மாமனார் கிட்ட கேட்ப, அப்பா கிட்ட கேட்ப, இல்லை நீ கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற அப்படின்னா உன்னோட ஹையர் அஃபிஷியல் கேட்ப, லோன் சேங்ஷன் ஆகும். ஏதோ ஒரு விதத்தில் கடன், நோய், எதிரி இல்லாத வாழ்க்கை அப்படின்றத வாழணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பிராப்தம் இருக்குது. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா, நிறைய நல்லது நடக்கும். அதுக்கும் மேலே சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். பரிகாரம் என்னம்மா பண்ணணும் அப்படின்னா, எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா சிவ வழிபாடு. தனுசு அப்படின்னாலே சிவதனுசு, சிவபிரானை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்போது என்றைக்குமா போகிறது, சிவனை கும்பிட்றதுக்கு நாள் என்ன, நட்சத்திரம் என்ன, கோல் என்ன, நீங்கள் எப்போனாலும் போயிட்டு மனசு லைக்குது அப்படின்னா சிவன் கோயிலில் சிவனை வழிபாடு பண்ணுங்க. எனக்கு மனசுலாம் லைக்கலம்மா, சிவன் கோயிலில் போய் சும்மா உட்காந்துட்டு வாங்கம்மா, நிறைய நல்லது நடக்குமா, கவலையே பட வேண்டாம். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் இனிமையான மாதம் அமையும். வாழ்த்துக்கள்.